இப்போ ஏஐ பயன்பாடு யூஸ் பண்றதுன்னு பார்க்கும்போது நம்ம தினமும் சாட் ஜிபிடி இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றோம். அது இல்லாம இந்த டெலிவரி ஆப்ஸ்ல எல்லாம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அது பண்றதுமே இப்போ ஏஐ பாட்ஸா தான் மாறி இருக்கு. இது ஒரு காமன் பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரு யூசஸா இருக்கு. இதை தாண்டி இந்த ஏஐ ஃபீல்டுல வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, இம்பாக்ட் என்ன? இப்போ ஏஐ ஃபீல்டு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் இங்கே வேணும் ஏஐ. இப்போ இது இன்ஜினியரிங், மெடிக்கல் அப்படியெல்லாம் கிடையாது. ஃபினான்ஸ் பார்த்துக்கோங்க, சோஷியல் இம்பேக்ட். இப்போ நம்ம சோஷியல் மீடியா எவ்ரிபடி இஸ் யூஸிங் சோஷியல் மீடியா. ஸோ அதில் ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுலேருந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ், ஸோ இது எல்லாம் பியூர் ஏஐ. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதெல்லாம் பியூர் ஏஐ ஒரு ஒர்க்கு. ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஆப் எல்லாம் ஃபார்மர்ஸ் ஆப் எல்லாம் டெவலப் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ அது இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம NLP யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா அது அவங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. அப்போது அவங்களுக்கு கரெக்டாக புரியுது. இப்போது லைக் ஃபார்மர்ஸ்க்கே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய கேப் இருக்கும். ஸோ ஃபார்மரோட ப்ராடக்ட் கஸ்டமர் வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஹேண்ட்ஸ் போனனால அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இஃப் இட் இஸ் லைக் டைரக்ட் ஆக்சஸ், ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு வராங்க கஸ்டமருக்கு புரியும், ப்ளஸ் ஃபார்மர்ஸ்க்கு அது அட் த சேம் டைம் புரியும். ஸோ இது எல்லாம் ஏஐயோட very good examples.